அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வைப் ஆகிட்டோம். அந்த சுத்தமாக அந்த சூத்து எரிச்சலே தெரியல. நான் எங்கே தனியாக நிற்கிறேன், நடு ரோட்டில் நிற்கிறவன் அடிச்சு போட்டு போயிட போகிறான்வா. 2 பேர் ரேஸ் ஓட்டி யாரா நீயா நானும் மோதி பார்த்துக்கிறானுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் குட் மார்னிங். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு எங்கே தங்கணுமோ அங்கே தாங்க இருக்கிறோம். 205 ஹைவே பக்கத்தில் ஹெச்பி பெட்ரோல் பங்க்கில் தாங்க நேற்று தங்கணும். டென்ட்டு போட்டுலாம் தங்கலை, அப்படி நார்மலாகவே உள்ள கடை இருந்தது. அந்த கடையை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த கடையில் போய் அப்படியே படுத்துட்டாங்க. இப்போ நம்ம நீக்கி எங்கெங்கெல்லாம் போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மணாலி தான் ஃபஸ்ட்டு போகிறோம். மணாலியில் ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 ஃபால்ஸ் பார்ப்போம், இல்லை ஒரு 3 ஃபால்ஸ் பார்ப்போம். பார்த்துட்டு கம்பல்சரி ரூம் எடுத்துருவோம். ஒரு 2 நாள் மணாலியில் தான் முடிவு பண்ணிட்டு தான் போகிறோமே. போயிட்டு அங்கே ரூம் எடுக்கிற வேலை, அந்த ஃபால்ஸு பார்க்குற வேலை, இல்லை அந்த ஃபால்ஸை பார்க்குற வேலை, அதுக்கப்புறம் ரூம் எடுக்கிற வேலை. இதுதான் எதனா ஒன்று இருக்கும். ஒரு 2 டேஸ் ரூம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக உட்காந்து எடிட் பண்ணிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு தான் அந்த இடத்த விட்டு கிளம்புறோம். ஏன்னா லே போயிட்டுனா டவர் கிடைக்கான்னு சொல்கிறாங்க. அப்புறம் இந்த சிம்மு யூஸ் பண்ண முடியாது, போஸ்ட்பெய்ட் சிம்மு தான் வாங்குற மாதிரி இருக்கும். அதனால் வந்து மணாலியிலே எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு பிளானில் இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கேருந்து மணாலிக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு 180 கிலோமீட்டர் தாங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 4:50ங்க. ஒரு 5 மணிக்கெலாம் இங்கேருந்து கிளம்பிடுவோம். நாங்கள் எப்பயுமே 4 மணிக்கெலாம் ஏஞ்சிடுறோம். ஆனால் இங்கேருந்து அந்த இடத்த விட்டு கிளம்புறதுக்கு ஒரு 1 ஹவர் டைம் எடுத்துக்கிறோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரணும்லாங்க 2 பேரும். அதனால கொஞ்சம் டைம் ஆகிடுது. சரி, ஓகேங்க. மோட்டார் விளைங்களை என்னால் கண்டினியூ பண்ண முடியாது. நான் மணாலியில் தான் போயிட்டு பார்க்கணும் கோப்ரோ எந்த நிலைமையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நான் எதாக இருந்தாலும் பக்கத்தில் போன பிறகு நான் நார்மல் வாகே பண்ண ஆரம்பிக்கிறேன். கோப்ரோ கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் தலைவன் வேறு ஃபுல் வைப் மூடில் இருக்கிறான். இதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் டான்ஸ் ஆடினா, ஏன்னா மணாலி பக்கத்தில் வந்துட்டோம்ல. இதுக்கப்புறம் ஆட்டம் தாங்க முடியாது. லடாக்கெல்லாம் போயிட்டு கையில் பிடிக்கவே முடியாது. கத்தி என்ன இருக்கணும், டேய் மதியே எங்கடா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அதான் விசில் கொடுத்து வச்சுக்கிறானே, அதை யூஸ் பண்ணிக்க வேண்டியது தான். நண்பர்களே, உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோப்ரோ ஆன் ஆகிடுச்சு. கோப்ரோ ஆனில் தான் இருக்குது, ரெக்கார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ முன்னாடி பார்த்தீங்கன்னா 5வது டனல் இருக்குது. நம்ம இது வரைக்கும் 4 டனல் கடந்து வந்திருக்கோம். அது எங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பெட்ரோல் பங்கில் தங்கியிருந்தோம்ல, அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தாண்டி வந்தாவே டனல் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. ஃபஸ்ட்டு டனலுக்குள்ளே வந்தோடனே சரியான ஹீட்டு. அதுக்கப்புறம் டனல் தாண்டி வெளியே வந்தோடனே ஃபுல்லாக சில்லாக கூலாக இருக்குது. அப்படியே பனி மூட்டம், ஒரு பக்கம் பனி இதெல்லாம் போயினே இருக்குது, சாரல் அடிக்குது. அப்படியே ஹீல்ஸ் தான், அப் அண்ட் டவுன் தான், இறங்கி ஏறுறோம். அப்புறம் ஒவ்வொரு டனலுக்குள்ளே போகிறப்பையும் ஹீட்டாக இருக்குதுங்க. இந்த டனல் கூட பரவாயில்ல, ஓரளவுக்கு வெளிச்சம் இல்லை. ஆனால் ஃபஸ்ட்டு டனல்லாம் சரியான வெளிச்சம், அப்படியே பகல் மாதிரியே இருந்ததுங்க. சரி, அந்த 4 டனல் தான் உங்கள்கிட்ட காட்ட முடியல, இந்த 5வது டனல்னாச்சும் காட்டுவோம்னு சொல்லிட்டு தாங்க கேமரா எடுத்து ஆன் பண்ணி பார்க்கலாம். நான் ஆன் பண்ணி பார்த்தேன். சரி, ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்னோடனே ரெக்கார்டு பண்ணி பார்த்தேன். ரெக்கார்ட் ஆரம்பிச்சிச்சு. இப்போ வரைக்கும் ரெக்கார்ட் ஆகின்னு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், ரெக்கார்ட் ஆகின்னு தான் இருக்குது. இங்கே பெட்ரோல் ரேட்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 101ங்க. எவ்வளோக்கு பெட்ரோல் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா 717 ரூபா. இருக்க பெட்ரோலும் காசு கம்மியாக போட்டுன்னு இருக்கும். 900 ரூபா 1000 ரூபா வரும். எத்தனை லிட்டருன்னு பார்த்தீங்கன்னா 7.6 லிட்ரு. ஒரு மாதிரி கூலிங்காக இருக்குதுங்க, சில்லுன்னு. இது ஸ்டார்டிங்காக இருக்கிறதுனால ஓகே ஏற்றுக்க முடியுது. இதே ஒரு 2 நாள் இங்கே இருந்தேன்னா குளிர ஆரம்பிச்சிடும், நடுக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் ஒரு 4 நாள் இருந்தேன்னா பழக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து மணாலிக்கு வந்து 129 கிலோமீட்டர் இருக்குதுங்க. நம்ம மணாலி வந்து டெஸ்டினேஷன் போடல. ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நோய் வாட்டர் ஃபால்ஸ்னு இருக்குது. KNOI வாட்டர் ஃபால்ஸ்னு இருக்குதுங்க. அதான் நோய் வாட்டர் ஃபால்ஸ் தான். நொய்யோ ஃபஸ்ட்டு அந்த ஃபால்ஸ் தாங்க போகிறோமே. நம்ம ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு எல்லாம் ஃபுல்லாக நனைஞ்சிடுச்சிங்க. அதில் ஃபுல்லாக சேரும் சகதியமாக இருக்குது. ஏன்னா பின்னாடி வச்சு கட்டின்னு வந்தோமா, நனைஞ்சதுனால காயட்டோன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக சேர் அடித்து போச்சு. சேரும் சகதியமாக இருக்கிறதுனால அப்படியே நான் அதை போடவே இல்லை. இப்போ ரூம் எடுத்துகிட்டு ரூமில் போய்ட்டு ஃபுல்லாக ஒன்று வாஷ் பண்ணுறோமோ இல்லை துடைக்கிறோமோ. வாஷ் பண்ணால் இந்த இடத்துல காயுமோன்னு தான் தெரியல. லைட்டாக தண்ணி போட்டு துடைச்சிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலான்னு இருக்கிறேன். பூட்டும் கொஞ்சம் வாயில் சொதன்னு ஆகிடுச்சி. அதனால் என்னால் போட்டுன்னு ரைட் பண்ண முடியல. கொஞ்சம் 2 நாள் ரூம் எடுத்து அதை கொஞ்சம் காற்று ஓட்டத்தில் வச்சா தான் வேலைக்கு ஆகும். அடுத்து லே லடாக் எங்கே போனாலும் சரி. ரூம் எடுத்தோடனே நிறையா வேலை இருக்குதுங்க. அப்பா, ஒரு பக்கம் ட்ரெஸ்ஸஸ்லாம் துவைக்கணும், இந்த ரேஞ்ச் ஜாக்கெட்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண வேண்டியது, கேஜெட்லாம் எல்லாத்துக்கும் சார்ஜ் போட வேண்டியது, ஃபோனுக்கு சார்ஜ் போட வேண்டியது, எடிட்டிங் ஒரு பக்கம், ப்ளஸ் இந்த சூத்து எரிச்சலை கொஞ்சம் அடக்கணும்.
அப்புறம் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும். இவ்வளோ வேலையில் எங்கேருந்து நான் தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறதுனே தெரில. இந்த சில்னஸே ஒரு மாதிரி வைப்பாக இருக்குதுங்க. இந்த லே லடாக்கெல்லாம் போயிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் இருக்குது பாருங்க. அது சொல்கிறப்ப என் வாய் ஐயோ என்ன வாட்டத்துக்கு போகுது தெரியுமா? ஐயோ, லே லடாக் போயிட்டு எப்படா அந்த பனியை கையால் தொடுவேன், அந்த பனி என் மேலே எப்படா போயின்னு இருக்குதுங்க. அங்கே லேக் இருக்குங்க. லேக்கு மேலே ஃபுல்லாக நீர் தெரியுதோ இல்லையோ, அந்த பனி மட்டும் தான் தெரியுது. தண்ணி இருக்கா இல்லைன்னு கூட தெரியல. அந்த பிரிட்ஜாண்ட போய் காட்டுறேங்க இருங்க. கம்பளம் பாதி தான் தெரியுது. மேகத்தில் போட்டு வச்சுக்கிற மாதிரி இது கம்பம். புரியல, மிஸ்ட்டு தான் இது. தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், தெரியுதா? பா, உங்களுக்கு எப்படியும் எனக்கு தெரிஞ்சு கேமராவில் தெளிவாக தெரியும். ஆனால் எனக்கு தான் தெரியும் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுவும் லாங்கிலேருந்து பார்த்தோன்னா சூப்பராக தெரியுங்க. இந்த அளவுக்கு இந்த மரம்லாம் தெரியாது. கிட்ட போக போக தான் ஒன்று ஒன்று உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். லேக்குள்ளே 4 கம்பம் வச்சுருக்காங்க. அந்த கம்பம் வந்து பாதி முக்கால்வாசி மறைஞ்சிச்சு, கால்வாசி 2 தூண் மாதிரி. இது இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் தெரியுது. டியூடு ஒரு மாதிரி சில்லானாவே உடம்பு ஒரு மாதிரி வைப் ஆகிடுதுல. அது ஒன்றும் இல்லை ப்ரோ. என்னதான் ஒரு மாதிரி வெயிலே கொஞ்சம் அனல்லே சுற்றினாலும் நமக்கு ஒரு மாதிரி சோர்வு அடைஞ்சிரும். ஆனால் இந்த சில் கிளைமேட்டில் சுற்றினா ஒரு மாதிரி வைப்பாக தாங்க ஆகுமே எப்போவுமே. சரி, அதே மாதிரி தான் இப்போ நாங்கள் வைப் ஆகிட்டோம். அந்த சுத்தமாக அந்த சூத்தரிச்சிலே தெரியல. 2 பேரும் ரேஸ் ஓட்டிக்கிறாங்க. 2 பேர் ரேஸ் ஓட்டி யாரா நீயா நானும் மோதி பார்த்துக்கிறானுங்க. கரெக்டாக டிவைடரில் எடுத்தான் சொல்லி வச்சுக்கிறானுங்க. அவன் பாதி டிவைடர், நான் பாதி டிவைடர்னு போட்டி போட்டுக்கினானுங்க. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை. சரியான பாட்டு, டைமிங்கான பாட்டு. அண்ணன் தம்பி மாதிரி தான் இருக்கிறானுங்க. கரெக்டாக ஒரு ஈக்குவலாக நிப்பாட்டிக்கிறாங்க. இதோ முன்னாடி அங்கே ஒன்று அவனா இப்போதான் விட்டானா? இல்லை, வலிக்கிறதுக்கோசம் வந்தான். இதை பார்த்து நம்ம ஃபீல் பண்ணணும்டா மதி. நம்ம சிரிச்சுன்னு இருக்கிறோம். ஏன்னா எனக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கிலேருந்து பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருந்தது. ஃப்ரண்ட்டில் இவனுக்கு 2 பேரும் வந்து பார்த்தோன்னா 2 பேர் போட்டி போட்டு நேரத்தை வந்து விட்ட மாதிரி இருக்குது. எனக்கு அதை பார்த்து தான் சிரிப்பு வந்து போச்சு. எப்படி அவன் தான் நான் கொஞ்சம் ஹைட் ஆகிறான்டா. ஆமாம், அப்படி இல்லை கீழே ஆயிலாம் போர்டில் சொல்லிடுது. அது இல்லை, இவனுக்கு டேமேஜ் அதிகம், அவனுக்கு டேமேஜ் கம்மி தான். ஆனால் அவன் கொஞ்சம் ஹைட் ஆகிற மாதிரி இருக்கிறான். ஹைட் ஆகிறனா அது மோடு. இல்லைடா, 2 வேறு வண்டிடா. 2 ஒரே வண்டிடா. இல்லையா, ஒன்று அரியனா, இன்னொன்று இல்லைடா, அது ஹெச்பிடா. அவனுக்கு உட்காந்துக்கிற பொசிஷன் போகிறான். அவனுங்க உட்காந்துன்னு இதை பார்க்குறது. ஆமாம், கரெக்டு தான். திடீர்னு நல்லவனா மாறிடாதுடா. நம்ம ஒரு கெட்டவனா இருந்தாவே கெட்டவனாவே இருப்போம் ஒரு வீடியோவில். திடீர்னு நம்மளே நல்லவனா மாறிட்டோம்னா இவனடா பைத்தியற பசங்க அப்படின்னு சொல்லுவானுங்கடா நம்மள. வீட்டில் போகிறா அது எதிர்பார்க்க முடியும். போடா அவன் வேற யாரோடா, அவனுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைடா. அவன் அந்த இடம் ஆளே கிடையாதுடா. எனக்குமே அந்த ஆக்சிடெண்ட்டை பின்னாடி வந்து பார்க்குறப்ப இதே ஒரு பெருசாக ஆக்சிடென்ட் ஆகிட்டுக்குது அப்படின்னு தான் நினச்சேன். முன்னாடி வந்து பார்த்தோன்னே 2 பேரும் ஒட்டி நின்னாங்க. அதாவது அந்த வண்டியில் வந்தவங்களுக்கு 2 பேத்துக்குமே யாருக்குமே எதுவும் ஆகலை. அது தெரிஞ்ச பிறகு தான் அது அந்த வண்டியை பார்த்தோன்னே அந்த வண்டி கண்டிஷனும் அந்த வண்டியை 2 ஒட்டி நிற்கிறதும் 2 ஒரே மாதிரி வண்டி இருக்கிறதும் ஒரு மாதிரி சிரிப்பாகிடுச்சு, ஃபன் ஆகிடுச்சு. அவ்வளோதான். இதை வந்து ஷார்ட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தப்பாக தான் போர்ட்ரேட் ஆகும். லாங் வீடியோ வந்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். அது முன்னாடி ரெக்கார்ட் ஆன் பண்ணது வந்து நான் அந்த ஆக்சிடென்ட் ஆனதை பார்த்த பிறகு தான் நான் ஆனே பண்ணேன். அதுக்கு முன்னாடிலாம் நான் ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன்னா மேபி உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும். நான் முன்னாடி வந்துட்டு தான் நான் ரெக்கார்டை ஆன் பண்ணுறேன். யாராக இருந்தாலும் யதார்த்தமாக பேசுங்க. எப்பவுமே வந்து எல்லா விஷயத்தையும் பார்த்து நம்ம ரியாக்ட் பண்ணின்னு ஃபீல் பண்ணின்னு இருக்க மாட்டோம். ஒரு சில விஷயத்தை பார்த்து சிரிக்க தான் செய்வோம். அது வந்து இப்போ அங்கே யாருக்குன்னா அடிபட்டு இருந்தாவோ அதெல்லாம் பண்ணியிருந்தாவோ நமக்கே ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். என்ன நம்ம மைண்டுக்குள்ளே அதே ஓடினே இருந்திருக்கும். இப்படி ஆகிடுச்சுன்னு அந்த ஒரு பயம், ஒரு பதட்டம் வந்துனே இருக்கும். அங்கே யாருக்குமே எதுவுமே ஆகலை. வண்டி தான் ஃபுல்லாக சாதாரணம். நீங்கள் உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி டிவைடரில் 2 பேரும் போயிட்டு மோதிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு ஓவர்டேக் பண்ண பார்த்துருப்பாங்க.
அந்த நேரத்தில் இப்படி உள்ளே போய் மோதிட்டாங்க. எனக்கு அதை நம்ம அதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா 2 பேர் ரேஸ் போட்டுன்னு வந்திருக்காங்க, ஓட்டின்னு வந்துருக்காங்க. அது ஒரு ஃபன்னாக தான் அவங்கள்ட்ட கொண்டு பண்ணேன், ஒரு ஜாலியாக வைபாக. நான் யதார்த்தமாக எப்படி இருப்பேனோ அதை அப்படி காமிச்சேன். எல்லா இடத்துலையும் நான் எப்படியே யதார்த்தமாக இருப்பேனா? இப்போ நீங்களும் எல்லா இடத்துலையும் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருப்பீங்களா? ஒரு சில இடத்துல கூட பார்த்து சிரிச்சிட மாட்டீங்க. இது ரீல்ஸ் ஆட்சி கிடையாது, ரியல் ஆட்சி. வந்துட்டான் ஆள் டிவிக்கு தூக்கின்னு. 6வது டனலு இது. வெளியே வந்து என்ட்ரன்ஸே வந்து ஒரு மாதிரி கோல்டிஷாக சூப்பராக லைட்டிங் பண்ணி வச்சுருந்தாங்க. ஆனால் இதில் வந்து லைட்டிங் கொஞ்சம் கம்மி தான் இதுலேயுமே. ஃபஸ்ட்டு தான் வந்து ரொம்ப பளிச்சுன்னு இருந்ததுங்க. இதில் கொஞ்சம் லைட்டிங், இது வந்து 2வது இடத்துக்கு கொடுக்கலாம் லைட்டிங்கில். நல்லா இருக்குதுல. ஓகே, அது 6வது டனல், இது வந்து 7வது டனல். ஓகே, பக்கத்துலேயே இருக்குதுங்க. இது தாங்க ரொம்ப டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குது, பக்கத்துலேயே இருக்குது. மற்ற எல்லாமே ரொம்ப டிஸ்டன்ஸ் எடுத்துக்கிச்சு. இது வந்து இது பிரைட் ஆகுதுல்ல. உள்ள அங்கங்கே ஃபேன் வச்சுருக்காங்க, காற்று வெளியே போகிறதுக்கா இல்லை காற்று உள்ளே இழுக்கிறதுக்கான்னு தெரியல. வாங்கடா டே, எங்கடா போயிட்டீங்க? இந்த பக்கம் வாங்க. கை கொடுங்க. கை 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 நக்கக்கூடாது, கை கொடுங்க. ராஜன் இதை வீட்டு நாய் மாரி இருக்கிறானுங்கடா இவனுங்களாம், நல்லா புதுசு புதுசுன்னு கியூட்டா. ஜோவி பாய் வா, நானும் உன் கூட்டத்தில் வந்து சேர்ந்துக்கிறேன். என்னையும் ஒரு டீமாக ஏற்றுக்கிறீங்களா? எங்கடா இன்னொருத்தவன்? ஏய் வா, எங்கே தனியாக நிற்கிற? நடு ரோட்டில் நிற்கிறவன அடிச்சு போட்டு போயிட போகிறான். வா. ஓய் பாடா, நல்லா இருக்குதுடா. ஐப்ரோ பார்த்தேன் இவனுங்களாம் ஒரு மாதிரி ப்ரௌனாக இருக்குது. கரெக்டாக அவன் இவனுக்கு மண்டை ஃபுல்லாகவே ப்ரௌனாக இருக்குது, அவனுக்கு ஐப்ரோ மட்டும் ப்ரௌனாக இருக்குதுங்க. அடையாளம் தெரியல. கியூட் பாய். நம்மளோட ஜேர்னியே இதுக்கப்புறம் வேறு மாதிரி இருக்க போகுது. ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ராஜன் பாய் 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 பாய், டாட்டா சொல்லு பாய். இங்கே பாருங்கள், இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு தண்ணி 6 பரண்டு ஓடுது. அங்கெல்லாம் சரியான ஹெவி மழை பழுகுது. ஏன்னா அமைதியாக போகிற தண்ணி அப்படியே அடிச்சுன்னு போகுதுங்க. வெல்கம் டு இமாச்சல் போர்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நான் பெரிய போர்டாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் சின்னதாக வெல்கம் டு இமாச்சல் மட்டும் தான் போட்டுக்குது. அந்த பக்கம் போர்டே காணோம். ரைடர் ஃபஸ்ட்டு ரைடர் பார்த்துட்டோம். சரி, நம்மளே ரைடர் தான். நம்மளே ரைடர் தான். நான் அதை மறந்துட்டேன். இது எதோ நார்மலாக உங்க கூட ட்ரிப்பு கேஷுவலாக வருவோம்ல, அப்படி வந்த மாதிரி. ஐயோ, அந்த என்னது கொல்லி ஹில்ஸ் போனோம், ஏற்காடு போகணும்ல, அந்த மாதிரி நினச்சின்னு இருக்கிறேன். ஏன்னா மறந்துட்டேன். சரி, எதுவுமே இந்த போலீஸ் இருங்க இல்லை இது இந்த ரோடு முடியட்டும். அது எப்படின்னா, போலீஸுக்காரனுக்கு போலீஸ் உடுப்பு இருந்தால் தான் மரியாதைன்னு சொல்கிறாங்க பார்த்தியா, அதே மாதிரி தாங்க ரைடருக்கு அந்த ரைடிங் ஜாக்கெட்டு, ரைடிங் பேண்ட்டு, பூட்டு, க்ளவுஸ்லாம் போட்டால் தான் அந்த மதிப்பு. அதை இந்த ஒரு செகண்டில் நான் அதை முடிவு பண்ணிட்டேன். சாய் இருக்குடா அது இல்லை. அப்படி தான் என்ன பண்ணுறது, நம்ம ஊரில் இருக்கிற மாதிரிலாம் இருக்க மாட்டேதுங்க. நம்ம ஊரில் அப்படி டீ பாய்லர் வெளியே இருக்கும், எல்லாம் ஆவி பறக்கும், ஏன்னா குண்டா வச்சுருப்பாங்க, அடுப்பு வச்சுருப்பாங்க, டீ ஆற்றுவாங்க, அப்படிலாம் இருக்கும்ல. இங்கே அப்படிலாம் இருக்காது. ஃபுல்லாக சூடு பண்ணி ஹீட் பண்ணி ஃப்ளாஸ்கில் ஊற்றி வச்சுருவாங்க, இல்லை ஜக்கில் ஊற்றி வச்சுருவாங்க. நம்ம வந்தோடனே ஆறிக்குதோ சூடாக இருக்குதோ எத்தனை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. ஆனால் பார்க்குறது டீ கடை மாதிரிலாம் இருக்காது, இதே சின்ன பொட்டி கடை மாதிரி இருக்கும். ஸ்நாக்ஸ் தான் வெளியே தொங்கும், தண்ணி தான் இருக்கும், நம்ம கேட்டால் தான் கிடைக்கும். சுற்றினத்து தெரிதா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பெரிய மலையை சுற்றி எப்படி மேகமூட்டை இருக்குது பாருங்கள். கூட நல்லா இல்லை, ரொம்ப செங்குத்தாக இருக்குது. அவர் நல்லா அழகாக கட்டியிருக்கானுங்கடா. இங்கே பாரு, ஒரு கார் போக மட்டும்தான் முடியும், அந்தளவுக்கு தான் வழியே இது. தெரியும். ஆமாம், ஒரு கார் போச்சுன்னா அது ஓவர்டேக் பண்ண முடியாது. கஞ்சா கஞ்சா செடிடா இது. இல்லை, புளிச்சக்கரின்னு செடி நம்ம பின்னாடியா? ஆமாம். ஹார்ன் அடிக்காமல் எப்படி அமைதியாக இருக்கிறான்? அவ்வளோ பின்னாடி இருக்கிறான், ஹார்ன் அடிக்காமல் இருக்கிறான். வீடு
நார்மலாக எக்ஸ்பீரியன்ஸாக ஆளான இருப்பானுங்கடா. ஏய் நம்ம தான் ஃபால்ஸு நோக்கி போயின்னுக்கிறோம், இன்னும் வீட்டை நோக்கி போயின்னுக்கிறானுங்களா இல்லை இவனுங்களும் ஃபால்ஸுக்கு தான் போகிறானுங்களா? முடிச்சுடா பாய்யா, தெரியாமல் வந்து மாட்டிக்கிட்ட முழுகிறா. அங்கே ஃபால்ஸே இருக்காதான் கடைசியில். அங்கே கடைசியில் ஃபால்ஸே இருக்காதான். இதே தமிழ் ஆளுங்களா இருந்தால் கூட நான் கேட்டு வந்துருப்பேன்டா. என்ன 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 நான் முன்னாடி போயிருண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஆப்பிள் 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 பாருங்கள், இது ஃபுல்லாக ஆப்பிள் தோட்டம். பச்சை பச்சையர்னு எல்லாம் ஆப்பிள் இருக்குது. இதோ பாருங்க, இப்போ சிவப்பாக இருக்குது. நான் ஒன்று பறிச்சிட போகிறேன். கண்டிப்பாக ஒரு ஒன்றாச்சும் திருடிடுவேன் தலை. ஒன்றாச்சும் கை விட்டு பிடிங்கிடு. பக்கத்தில் போனால் அப்புறம் கண்டுபிடிச்சிருவாங்கடா. பாருங்க பச்சை பச்சைன்னு இருக்குது. இது வந்து க்ரீன் ஆப்பிள். இருங்க ரெட் கலர் ஆப்பிள் காட்டுறேன். என்னால் வண்டி நிப்பாட்டி காட்ட முடியல. எதனாலும் பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு வண்டி வந்து நிற்குது. ரெண்டு சைடுமே ஆப்பிள் தோட்டம் தாங்க. அதுக்குள்ளே தான் நம்ம போயின்னு இருக்கோம். பாரு இங்கே ஒரு வண்டி. ஆமாம் இருமாம்மா, நான் போயிடுறேன். இங்கே என்ன ஃபால்ஸுக்கு தான் இல்லைன்னே தெரில. இது போடு கொத்து கொத்தாக காய்க்குதுங்க ஆப்பிள். இங்கே பாருங்கள் எவ்வளோ கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள். கீழே கோஸு கோஸா என்ன அது? ஆனால் கோஸே காணா. மண்ணுக்கு மேலே இருக்கும்டா. ஒரு ரெட் கலர் இருந்தால் படிச்சிருவாங்க. அங்கே பாருங்கள் வேலிக்கு இந்தாண்டியே இருக்குது ஆப்பிள். எல்லாம் க்ரீன் ஆப்பிள். அங்கே பாருங்கள் ஃபுல்லாக உங்களுக்கு தெரியுதா? கொலை கொலையா முந்திரிக்கா கொட்டி கிடைக்கிறதுக்கு. ஐயோ எல்லாமே க்ரீன் ஆப்பிள். இல்லை இது இன்னும் கொஞ்சம் பெருசாக வளரணுமா, வளர்ந்த பிறகு தான் சிவப்பாகுமா என்னன்னே தெரில. ஆனால் சின்ன சின்னதாக இருக்குது. கார் நிற்கிற இடத்துலலாம் ஆப்பிள் தான். அதோ நான் இது ஒன்று பறிச்சிருவேன். கண்டிப்பாக ஒன்று குட்டியோண்டு இருக்குது, அதை பறிக்க போகிறேன். நம்ம ஒட்டு கட்ட தான் தான் போகிறேன். அந்த குட்டியோண்டு இருக்குது பறித்தல. நானு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு கீர் வண்டி விட்டுக்கிறேன். நிறைய ஒருத்தன் வரான். போடா பாக்கெட்டில் போடுவோம் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் போய் சாப்பிட்டுக்குவோம். ஆப்பிள் சாப்பிட்டா ஒரு ஹெல்மெட் போட்டுனே சாப்பிட்டு சாதனை பண்ணிடுவேன். அவன் ஹெல்மெட்டு போட்டுன்னு எல்லாமே சாப்பிடுவாங்க. இருங்க நானும் சாப்பிட்டு வரேன். இந்த பக்கம் ரெட்டாக இருக்குது, இந்த பக்கம் ரெட்டாக இருக்குது, இந்த பக்கம் க்ரீனாக இருக்குது. ஒரு வேளை வெயிலில் காட்டும்போது மாங்காய் ஒரு பக்கம் ரெட்டாக இருக்கும், ஒரு பக்கம் பச்சையாக இருக்கும்ல, அது மாதிரி இருக்குங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட் நல்லா தான் இருக்குது. ஆப்பிள் பழம் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கசக்கில் இனிப்பாக தான் இருக்குது. என்னடா ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் ஆப்பிள் பழம் சாப்பிட்றது இல்லை, சின்னதாக போச்சுல, பிஞ்சாக சாப்பிட்டா அது எப்படி இருக்குன்னு தெரியாதுல்ல. அதனால தான் ஆப்பிள் பழம் சாப்பிட்ற மாதிரி சொன்னேன். கொட்டை வந்து உள்ளே வெள்ளையாக இருக்குதுங்க, பிஞ்சு தான் முடியுது. கொட்டை இல்லைடா, இதுவும் நல்லா தானே இருக்குது. ஓஹோ, ஆனால் ரொம்ப ஹார்டாகிற மாதிரி இருக்குது எனக்கு. சாப்பிட்டா இல்லைல்ல, இது மாவாக்குலாம் சாப்பிட்டா இல்லை. இது என்ன மரம்டா? என்ன மரம் இது? தேங்காய் மரமா? சவுக்கு மரத்துலேயே பெரிய பெரிய சவுக்கு மரமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே இது பார்க்குறதுக்கு. ஃபால்ஸோட பார்க்கிங் வந்தாச்சு. டூரிஸ்ட் பிளேஸ் தான் பொழுது. இதுவும் ஃபால்ஸில் தண்ணி போதல்லேன்னு தெரில, ஆனால் தண்ணி வருது. ஃபால்ஸுக்கு போனால் நம்ம அங்கே உள்ளே போகணும், இதுக்குள்ளே நடந்து போகணும், பைக் எடுத்துன்னு போக முடியாது. ஃப்ரெண்ட்ஸ் வண்டி அங்கே நிப்பாட்டிட்டு ஒரு 100 மீட்டர் கூட நடந்து வந்திருக்க மாட்டோங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் தெரியுதா? எங்கடா தெரியுதா இல்லையா? தெரியுது, தூரத்தில் தெரியுது உங்களுக்கு. இதோ பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? அங்கே எப்படின்னா அந்த வாட்டர் ஃபால்ஸ் ஓடை இருக்குதுல்ல, அந்த ஓடையிலே டேபிள் சேர் போட்டு டீ காஃபி சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கங்க. உங்கள் காலு கட்டில் தண்ணி போயினே இருக்கும், தண்ணியிலே நின்று சாப்பிட்ற மாதிரி இருக்குங்க ஃபீல். சூப்பராக அழகாக ரெடி பண்ணுறாங்க. இங்கே டெக்கரேஷன் எல்லாமே நீட்டாக இருக்குதுங்க, நீட்டாக வச்சுக்கிறாங்க, சூப்பராக க்ளீனாக வச்சுருக்காங்க. டெக்கரேஷன் பண்ணுறாங்க, வீட்டும் சரி அவங்க இருக்கிற இடத்தையும் சரி
டெக்கரேஷன் பண்ணி பார்த்துக்கிறாங்க. அதை இப்போ கூட பாருங்களா எந்த அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள். அவங்க இந்த பூச்செடிலாம் வைக்கணும் அவசியமே இல்லை, இந்த துணி கூட போடணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி மைக்கா கவர் போடலாம், மைக்கா கவர் போடுறாங்க, அப்புறம் துணி போடுறாங்க, பூச்செடி வைக்கிறாங்க, ஒரு அழகாக சூப்பராக ஒரு வியூ கொடுக்குறாங்க. ஃபால்ஸா இல்லை நை வாட்டர் ஃபால்ஸோ, அந்த ஃபால்ஸ் வந்து கிளம்பிட்டோம். அது KNO KO இல்லைடா KNOI. அது வந்து பாருங்க ஆப்பிள் வந்து இங்கே எப்படின்னா நம்ம ஊர் சைடில் வாழை மரம் கொய்யா மரங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி வளைஞ்சு கிடக்குதுங்க. சாப்பிட்டு ஃபுல்லாக இதெல்லாம் வந்து ஒருத்தவங்க தோட்டம்லாம் கிடையாது, நம்ம போய் கீழே இறங்கி பறிச்சிக்கலாம். அந்த வளருது குட்டியோண்டு செடி தான்டா. அப்புறா ரொம்ப சின்ன செடிடா, ரொம்ப சின்ன செடி. அதில் எவ்வளோ காய் இருக்குது பாரு. அதில் இருக்கிற இலையோட காய் தான் அதிகமாக இருக்குது. நம்ம ஊரில் கோயக்காய் இந்த ஊரில் ஆப்பிள், அதில் கூட இலை அதிகமாக இருக்கும்ல, இதில் இலை கம்மியாக இருக்குது ஆனால் பழம் அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா வச்சுக்க, மணாலி தாங்க போகிறோமே. மெயின் சிட்டி போயிட்டு ரூம் எதனா தேடணும், ஒரு நல்ல வியூ பாயிண்ட்டோடு இருக்கிற மாதிரி ரூம் தேடி ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணணும். இன்னும் 2 ஃபால்ஸ் இருக்குது, ஜோகினி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, இன்னொரு ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, அது பேர் தெரியல. அந்த 2 ஃபால்ஸ் மட்டும் போய் பார்க்கணும். ஃபஸ்ட்டு ரூம் எடுத்து துணிலாம் துவச்சி போட்டு அப்புறம் என்னென்ன வேலை இருக்குதோ அந்த வேலையை முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் ஒரு ஃபால்ஸ் போகலான்னு இருக்கிறேன். ஜோகினி ஃபால்ஸ் வந்து ரூமை செக் அவுட் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறாங்க. அப்புறம் எங்கள் பைக் பார்க்கிங்கோடு இருந்தது, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆனால் ரூம் கேட்டால் 1500 ரூபா சொல்கிறாங்க 2 பேருக்கு. ஃப்ரெண்ட்ஸ் ரூம் தேடினதுனால ஃபைனலாக ஒரு ரூம் வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரூம் போனோம், அந்த ரூமில் வந்து ப்ரைஸ் வந்து 1500 சொன்னாங்க. ஆனால் 1500க்கு ஒர்த்து கிடையாது, நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி இல்லை. சரி செட் ஆகாது, வேறு இடம் பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2-3 இடம் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹோட்டலில் பார்த்தோம். இந்த ஹோட்டல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டல் லார்ட் ரெசிடென்சி. இங்கே வந்து எங்களுக்கு பைக் பார்க்கிங் வசதியே இருக்குது. இதோ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது, அதுமாதிரி பார்க்குறதுக்கு லுக்கே சூப்பராக இருக்குதுங்க. ஹோட்டல் கொஞ்சம் உள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி ஒரு ஹோட்டல் பார்த்தோம்னா அதுலேயுமே பைக் பார்க்கிங் இருந்தது, பட் இருந்தாலும் ப்ரைஸ் வைஸ் அதிகம். இதில் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி. ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நான் ரூமில் போய்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பைக்கை பார்த்துடலாமா? பைக்கோட நிலமை மட்டும் பாருங்கள். இதுதாங்க என்னோடய பைக்கோட நிலைமை. ஃபஸ்ட்டு லக்கேஜ் வச்சுருந்தான், அது எல்லாத்தையும் இப்போ மதியம் நான் ஊற்றுட்டான். அந்த லக்கேஜுக்கு மேலே தான் என்னோடய ரைடிங் ஜாக்கெட் இருந்தது. ரைடிங் ஜாக்கெட் வச்சு கட்டி வச்சுருந்தேன். இப்போ இந்த ரைடிங் ஜாக்கெட்டோட நிலைமை பாருங்கள். இன்னும் நம்ம லடாக்கே போகல, வெறும் மணாலி மட்டும்தான் வந்திருக்கோம். அதுக்கே இந்த மாதிரி லடாக்கெல்லாம் போனோன்னா ஆவறது டங்குன்னு அடி வாங்குதுங்க. சரி வாங்க நம்ம ரைடிங் ஜாக்கெட் எடுத்துன்னு நம்ம ரூமுக்கு போவோம். ஐயோ ரைடிங் பேண்ட்டு இதில் தான் இருக்குதா? ரைடிங் பேண்ட்டு உள்ளே வச்சதுனால அதுக்கு ஒன்றும் ஆகலை. பாருங்கள் இதான் ரிசப்ஷனு, சூப்பராக இருக்குது. கொடுத்த காசுக்கு ஒர்த்தாக இருக்குதுங்க. 2 days இங்கே தான் ரூமு. நம்ம ரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட்டில் தான் இருக்கிறோம், கீழே போயின்னு இருக்கோம். மேலே கேட்டோம் 800 ரூபா சொன்னாங்க. அது வந்து ரூமு நாங்கள் எதிர்பார்த்த வியூவோட இல்லை, அதனால் அந்த ரூம் வேணாம், 800 ரூபா வேணாம்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் ரூம் காட்டுவா. ரூம் நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 101. மதியம் கொஞ்சம் டோர் ஓப்பன் பண்ணுங்க. என்னடா இருட்டாக இருக்குது டேய் மதி, கரண்ட் நெய்யா? ஐயோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா கபோர்டுங்க, கரண்ட் வேறு போயிடுச்சுங்க. இது பாத்ரூம் நீட்டாக இருக்கும். இருங்க நான் கரண்ட் வந்தோடனே ரூமோட ஃபுல் வியூ வந்து கரண்ட் வந்தோடனே காட்டுறேன். இப்போ நாங்கள் ஒரு வியூக்கோசரம் மட்டும்தான் அந்த ரூம் எடுத்தோம்னு சொன்னல, அந்த வியூ மட்டும் பாருங்கள். மதியவனன் உங்கள் கையால் பொக்கிஷமான கையால் ஓப்பன் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு கையில் ஓப்பன் பண்ணி இன்னொரு கையில் அந்த பக்கம் ஓப்பன் பண்ணுறது கரெக்டாக இருக்காது. ஆல்ரெடி ஒன்று மாதிரி நிறைய பேர் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க, நீங்கள் ஓப்பன் பண்ணு. வெளிச்சமாக மட்டும்தான் தெரியும், அதுக்கப்புறம் தான் தெரியும் உங்களுக்கு. நல்லா பெரிய ரூமுங்க, ஸ்பேசியஸாக இருக்கும். 2 பேர் தங்கலாம்னு சொல்கிறாங்க, ஆனால் ஒரு 4-5 பேர் தங்கலாம். அங்கே பாருங்கள் வியூவை, மவுண்டன் வியூ. அப்படியே இந்த சைடில் எங்கள் கை கட்டுறலாம், அங்கே பார்த்தீங்கன்னா ஒரே மேகமூட்டமாக இருக்கும். அந்த மேகமூட்டத்துக்கு பின்னாடி வந்து பனிமலை. அந்த மேகம் இல்லைன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியுது. போய் அங்கே உட்காந்துக்கும். ஆமாம் உட்காந்துக்குவோம், பகலில் உட்காந்துக்குவோம், துணியெல்லாம் துவச்சி காய போட்டுருவோம். கம்பி இருக்குது, எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. தரமான ரூம் கிடச்சிச்சு. இதுக்கு முன்னாடி போனோம், அதில் நாங்கள் எதிர்பார்த்தது சுத்தமாக கிடைக்கல, இதில் கிடச்சிச்சு. இதோட ரூம் ரெண்ட் என்னன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃபஸ்ட்டு வந்து 1500 ரூபா சம்திங் இங்கே சொன்னாங்க. அப்புறம் ஓனர்கிட்ட பேசுறதுக்கு 1000 ரூபா சொன்னார்.
அப்புறம் 800 கேட்டோம், 800 தர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஒரு ரூம் மேலே இருக்கிற ரூம் 800 தரேன்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த ரூம் போய் பார்த்தா வியூ நல்லா இல்லை, அதனால் எங்களுக்கு அது வேணாம்னு சொல்லிட்டு கீழே வந்துட்டோம். இதே வந்து சரி 800 கேட்டு பார்ப்போம், கேட்டு பார்த்தோம், தரலை. சரி ஒரு 900 கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம். சரி ஓகேன்னு சொல்லிட்டு 900 கொடுத்துட்டாரு. 2 நாள் ரூம் ஸ்டே இங்கே தான் ஃபன் பண்ணுறோம். இந்த கிளைமேட்டுக்கு ஏசியும் தேவையில்ல, ஃபேனும் தேவையில்ல. ஆனால் அப்படி இருந்தும் ஒரு ஃபேன் இருக்கும். ஆனால் ஏன் ஃபேன் போடலன்னு தான் எனக்கு தெரியல. இதோ மிரர் பாருங்கள், எவ்வளோ பெருசு பாருங்கள் மிரரு. அப்புறம் ஒரு டிவி, இதுதான் பெட்டு, இது 2 சோஃபோ, 2 பேர் உட்கார்ற மாதிரி. சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் எனக்கு நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் vlog உங்களுக்கு ஃபஸ்ட்டு போய்ட்டு ரைடிங் ஜாக்கெட்டை ஊற வச்சு துவைக்கணுங்க. அந்த வேலையை பார்க்குறேன்.